சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துவும், மீனாவும் கேட்குறாங்க ட்ரிஸ்ஸுட்ட. "நீ உங்க அம்மாட்ட அடிக்கடி வீடியோ கால் பேசிப்பல்ல ட்ரிஸ்ஸு. அப்பன்னா நீ வந்து உங்க ஆச்சிட்ட அந்த நம்பர வாங்கி, உங்க அம்மாட்ட பேசுவோமா?" அப்படின்னு முத்து கேட்குறாரு. "ஆ சரி மாமா நம்ம பேசுவோம்" அப்படின்னு சொல்றாங்க. இங்கன சைட்ல நின்னு நம்ம ரோஹிணி இத ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ! இந்த முத்து சும்மாவே விடமாட்டானோ! நம்மள ஒரு பழி வாங்க செஞ்சுருவானோ! அப்படின்னு பயப்படுறாங்க. இங்க அவங்க அம்மா போய் பார்த்துட்டு நம்ம ரோகிணி சொல்றாங்க, "எம்மா ட்ரிஸ்ஸ எப்படியும் வந்து நம்பர் எதுவும் கேட்டு வீடியோ கால் எதுவும் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, கண்டிப்பா நம்பர குடுத்துறாத" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "நான் எதுக்குடி பண்ண போறேன்? உனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கல்யாணி. நான் வந்து உனக்கு பிரச்சனையா இருக்கேன். எனக்கு வந்து செத்துட்டாலும் எனக்கு நிம்மதியா இருக்கும்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், ரோகிணிக்கு கோவம் வருது. "ஏம்மா இப்படி பேசுற? நீ தானம்மா என் வாழ்க்கைய தொலைச்ச. நான் இப்போ வந்து ஒரு வாழ்க்கைய ஏற்படுத்தி இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். அது உனக்கு புடிக்கலையா?" அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. மீனாவ பத்தி சொல்றாங்க. நம்ம ரோகிணியோட அம்மா, "மீனா, முத்து 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. இப்ப நான் விழுந்ததுக்கே ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க தான் சேர்த்துருக்காங்கடி. இவ்வளோ கை காச போட்டு அவங்க என்ன செய்றாங்க." அப்படின்னு சொல்லவும், ரோகிணிக்கு பயங்கரமா கோவம் வருது. "இந்தா பணத்த புடி. இந்த பணத்த குடுத்து அவங்களுக்கு அவங்க உதவி செய்றாங்கன்னு நீ சொல்லி காட்டாத எனக்கு. இந்த பணத்த குடுத்து அவங்கட்ட குடுத்துரு. நீ வந்து நான் சொல்றத மட்டும் கேளு. நான் இப்ப இல்ல, என்னைக்காவது மாட்டிருவோன்னு எனக்கு பயமா இருந்துட்டு இருக்கும்மா. நீ தேவையில்லாத வேலைய எதுவும் பார்க்காதம்மா" அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி. இத கேட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, "இங்க பாரு, அவங்க வந்து எத்தனையோ முறை வந்து பேசும்போது உன்னைய காட்டிக் குடுத்துருக்கனா? பண்ணல. இப்ப ட்ரெஸ் வந்து உங்க வீட்ல இருக்குது எனக்கு உன்னையோட பயமா இருக்குடி. எனக்கு வந்து கல்யாணி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க வீட்ல இந்த விஷயத்த எவ்வளவுக்கு சீக்கிரத்துல நீ சொல்றியோ, அவ்வளவுக்கு உனக்கு சீக்கிரத்துல வாழ்க்கை நல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லவும், ரோகிணிக்கு கோவம் வருது. "என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிடுதேன். இதுவரைக்கும் செஞ்சது வரைக்கும் நீ ரொம்ப நல்லது" அப்படின்ட்டு கோவத்துல கிளம்பி போயிருதாங்க. வீட்டுக்கு வந்தோனே ட்ரிஸ் வந்து அம்மான்னு கெட்டி புடிக்கிறான் ரோகிணிய. இத பார்த்தோனே கோவம் வருது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவுக்கு. "என்ன திடீர்னு அம்மான்னு கூப்பிடுத?" "இல்ல எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சு. எனக்கு அம்மா மாரியே இருந்தாங்க. அதுதான் நான் வந்து ஆன்ட்டிய அப்படி கெட்டி புடிச்சுட்டேன்" அப்படின்னு ட்ரிஸ்ஸு மீனாட்ட சொல்றாங்க. பக்கத்துல இருக்க அண்ணாமலை பார்க்குறாரு. "ட்ரிஸ்ஸு உங்க அம்மா இவங்கள மாரி தான் இருப்பாங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு நம்ம தாத்தாட்ட சொல்றாங்க நம்ம ட்ரிஸ்ஸு. உடனே முத்துக்கு வந்து ஒரு டவுட் வருது. இந்த பாவன் இந்த இத பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு மீனா. இந்த பார்லம்மா வந்து ஏற்கனவே அம்மா மேல கோவத்துல இருக்காங்க. இப்ப ட்ரிஸ் மேலயும் கோவப்பட்டு பார்க்காம, கொஞ்சம் நமக்கு ஏன்டும் பேசுறாங்க. ட்ரிஸ் மேலயும் பாசமா சில விஷயத்த செய்றாங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். எனக்கும் ரோகிணி மேல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா, ரோகிணி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்மட்ட மறைக்காங்கங்க. பார்லம்மா மறைக்குதுன்னு எனக்கும் தெரியுது மீனா. சீக்கிரத்துல இத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ட்ரிஸ்ஸோட அம்மா வந்து யாருன்னு கண்டுபிடிச்சுட்டா தெரிஞ்சிரும். இல்லாட்டினா அவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாலும் நமக்கு தெரிஞ்சிரும். அப்படின்னு முத்து, மீனா பேசுறத ஒட்டு கேட்குறாங்க ரோகிணி. அடுத்து வசமா சிக்க போறாங்க ரோகிணி. அடுத்தடுத்த எபிசோடு இப்படிதான் நண்பர்களே போப்போது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.